சூப்பராக இருக்குதுங்க வண்டி உண்மையிலே. R15 NS200 அடிச்சிருச்சு. NS200 நம்ம வண்டியோட ரேட் ஜாஸ்தி ப்ரோ. இது கப்பல் மாரி போயிட்டு இருக்குது சொட்டுக்கு. ஃப்ளாஷ்பேக் 1 2 3. ஸோ வெல்கம் பேக் டு ஆல். ஆக்சுவலாக வந்துங்க கொடைக்கானல் வந்து மழை வந்து பிரித்து எடுத்துகிட்டு இருக்குது. இப்போயே பார்த்துட்டாலே தெரியும் வண்டி கிண்டிலாம் ஒரே ஈரமாக இருக்கும், ரோடு கீடெல்லாம் நனைஞ்சு போய் கிடக்கும். இதுக்கு காரணம் என்னவென்றால் மழை அடித்து வெளுத்து உள்ளது. அதனால தான் இப்போ எங்கே கிளம்பிட்டோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ கொடைக்கானல் வந்து ஒரு யூடியூபர் இருக்காப்புல. நான் வந்து நிறையா பிளாகில் வந்து சொல்லியிருந்திருப்பேன். ஸோ வந்து பிளாகில் வந்து எண்ணில் தான் வந்து அவரை பற்றி பேசியிருந்திருப்பேன். இப்போ வந்து ஸ்டார்டிங்லேயே பேசுகிறேன் அப்படின்றத வந்து அவர் வந்து மீட் பண்ண போகிறேன். அவர் வந்து மீட் பண்ணிட்டு, ஸோ நமக்கு வந்து R15 V3 வாங்குறது கிட்டத்தட்ட ஒரு 5 years ட்ரீமுங்க. நம்ம மாப்பிள்ளை பார்க்குறதுக்கு முன்னாடி இருந்தே நம்ம வந்து R15 V4 தான் வந்து நான் வந்து மைண்டில் வந்து செட் பண்ணி வச்சுருந்தேன். அது என்ன காரணத்தினால வந்து வாங்க முடியல அப்படின்னு பார்த்தோம்னா, இங்கே வந்து கொடைக்கானலில் பொறுத்த அளவுக்கு ஒரே ஒரு யமகா ஷோரூம் தான் இருக்குது. யமகா ஷோரூம் ஒன்றே ஒன்றா இருக்குது, பஜாஜ் ஷோரூம் ஒன்றே ஒன்றா இருக்குது. யமகா ஷோரூம் வந்து ஒஸ்ட்டு சர்வீஸு, எப்படி சொல்கிறதுனா ஒஸ்ட்டு விசிட்னா நம்ம போய் விசிட் பண்ணி பார்க்குறோம்லங்க, அங்கே வந்து ஒஸ்ட்டு எப்படின்னா ஒரு இதாகவே இல்லை, பிடிக்கவே இல்லை எனக்கு. அதேமாதிரி வந்து நான் போய்ட்டு R15 V4 பற்றி நான் விசாரிக்கிறேன். அவர் வந்து என்னை பிரெயின் வாஷ் பண்ணுறாரு. ஆக்சுவலாக என்ன சொல்கிறாருன்னா, அண்ணே அது வந்து நீங்கள் முதுகு வலிக்கும், வீட்டில் இருக்கவங்களாம் ஏற்றிட்டு போக முடியாது, வைக்க முடியாது, இது எல்லாமே நமக்கு தெரிஞ்சு தான் நம்ம போய் அதை வாங்குகிறோம். பட் இருந்தாலுமே நம்மக்கிட்ட வந்து இப்படி அப்படின்றாரு. நீங்கள் அது பார்க்குறதுக்கு அது உங்களுக்கு ரேட்டும் ஜாஸ்தி, நீங்கள் வந்து FZ பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு FZக்கு வந்து நம்மளை வந்து டைவெர்ட் பண்ணுறாரு. நான் வந்து புரிஞ்சுக்கிட்டேன். FZட்டும் சரின்னு சொல்லி மைண்ட் செட்லாம் மாற்றினார். அதேமாரி நானும் கொஞ்சம் மைண்ட் செட்லாம் மாறிச்சு. இருந்தாலுமே நமக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகலை. அதனால் வந்து நம்ம வந்து NS200 நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து NS200 வந்து பைக் பண்ணிட்டோங்க. பட் அதனால தான் NS200 எடுத்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு பைக் வந்து நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னோம்னா, தாராளமாக வந்து நம்ம வந்து R15 போகலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருக்கீங்க. நான் வந்து பஜாஜ் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும், பஜாஜுக்கு தான் நான் முட்டு கொடுத்து பேசுகிறேன் வைக்கிறேன் அப்படின்லாம் நிறைய பேர் நினச்சிருந்துருப்பீங்க. அப்படிலாம் கிடையாதுங்க. நான் வந்து ஒரு பெரிய பைக்கில் வருங்க. நமக்கு எல்லா பைக்குமே ஆல்ரவுண்டராக, அதாவது எக்ஸல்லேருந்து எல்லா பைக்குமே நமக்கு வந்து லைக்கு தான். எல்லா பைக்குமே நமக்கு பிடிக்கும் தான். பைக்கு ஸ்கூட்டி எல்லாமே நமக்கு பிடிக்கும் தான். இதான் பிடிக்கும் இதான் பிடிக்காது அப்படின்லாம் சொல்லவே முடியாது. பட் வந்து எல்லாமே நமக்கு வந்து பிடிக்குங்க. இப்போயுமே மழை வந்து லைட்டாக தூரிட்டு தான் இருக்குது. எல்லாமே நமக்கு வந்து பிடிக்கும் தாங்க. அதனால வந்து ஒன்றுமே இல்லை. பட் வந்து நம்ம அவர்கிட்ட வந்து கேட்டேன், ப்ரோ உங்களோட பைக் மட்டும் எனக்கு வேணும் ப்ரோ, நான் ஓட்டி பார்த்ததில்லை இது வரைக்கும் வச்சதில்லை அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டேன். ப்ரோ வா ப்ரோ நீ எடுத்து ஓட்டு ப்ரோ, உன் பைக் மாரி ப்ரோ அப்படின்னு சொல்லி ரொம்ப நல்லா இதாக பேசினாருங்க. ஆனால் நாங்கள் எப்படின்னா ரொம்ப தெரிஞ்சவரெலாம் இல்லை, சும்மா நார்மலாக இந்தமாரி யூடியூப் மூலியமாக தான் நாங்களே இதாகணும் பழக்கமானோம். பட் பழக்கமாகியுமே நாங்கள் நல்லாலாம் பேசிக்கல. நாங்கள் ரைட்லாம் பிளான் பண்ணோங்க. ஆனால் நம்ம பிளான் பண்ணுறது என்றைக்கு நடந்திருக்குது. அதனால் வந்து நமக்கு ஒரு சிச்சுவேஷன் இருக்கும்போது அவருக்கு ஒரு சிச்சுவேஷன் ஆகி போயிடுது, அவருக்கு ஒரு சிச்சுவேஷன் இருக்கும்போது நமக்கு ஒரு சிச்சுவேஷன் ஆகி போயிடுது. ஸோ அவரோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம ஃபேமிலியோட தான் வந்திருக்கோம்னு சொல்லிட்டு போய்ட்டு கமெண்ட் பாக்ஸில் வந்து தெரிவிக்க விட்டுருங்க. எல்லாருமே கமெண்ட் பண்ணி நம்ம ஃபேமிலியோட தான் வந்திருக்கோம் அப்படின்றத வந்து ஸோ உங்கள் அன்பாதரை வந்து கிள்ளி தராமல் அள்ளி அப்பு மாதிரி மிகவும் தாய்மையுடன் கேட்டுக்கொள்கிறேங்க. இப்போ வந்து எங்கே போகிறோம் அப்படின்னா அப்சர்வேட்டிவ் போகிறோங்க. ஸோ அப்சர்வேட்டிவ் போய்ட்டு நம்ம ப்ரோ வந்து மீட் பண்ணிவிட்டு, என்னப்பா இங்கெல்லாம் ரோவராகவே மழை பெய்யல போல இருக்குதுங்க, ஏரியா பக்கம் நல்லாவே வெளுத்து வாங்கியிருக்குது, இந்த பக்கம் பாருங்களேன் ரோடே அப்படியே காஞ்சு போய் கிடக்குது. ஸோ அந்தளவுக்கு ரொம்பலாம் இங்கே மழை பெய்யல போல இருக்குது, நார்மலாக தான் மழை பெஞ்சிருக்குது. போங்க வண்டி வரலன்னா இந்த அளவுக்கு தான் சாவகாசமாக ரோடு கிராஸ் பண்ணுறாங்க. எனக்கு வந்து ரொம்ப 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 பிடிக்குங்க. கிட்டத்தட்ட வந்து ஒரு 5 years ட்ரீமு. R15 வந்து R15 V4 வந்து லான்ச் ஆன டேட்டு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னோம்னா, கிட்டத்தட்ட வந்து 2021 ஆமாங்க 2021 டிசம்பர் 21 2021 22 தெரியல 21 ஆமாம் 21 தாங்க 21 டிசம்பர் 21 லான்ச் ஆகுது. பட் எனக்கு லான்ச் ஆன அப்போயே வந்து ரொம்ப லைக் ஆகி போச்சு. சரி ஓகே நம்ம எடுத்து R15 V4 தான் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி இருந்தோம். பட் சில பல சிச்சுவேஷன், பட்ஜெட் பற்றாக்குறை இவ்வளவும் இருக்குதுல்ல. பட் அதனால் வந்து நம்மளால் வந்து பையிங் பண்ண முடியல. பட் இருந்தாலும் நம்ம ப்ரோட்ட இருக்குது, இன்றைக்கி வாங்கி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்ப்போம், ட்ரைவ் பண்ணி பார்ப்போம், ஸோ ரிவ்யூ பண்ணி பார்ப்போம். ஸோ ரொம்ப ஒரு ஆர்வமாக இருக்குது. ஏன்னா R15 நான் இது வரைக்கும் ஓட்டினதே இல்லைங்க. அதில் வந்து ஸ்போர்ட்ஸ் மாடல் வந்து நான் அவ்வளோக்கும் ஓட்டினதே கிடையாது. ஒரே ஒரு டைம் RS-உம் 220F மட்டும் ஓட்டியிருக்கேன். RS 200 இருக்குல்லங்க, RS 200ம் 220F மட்டும் ஓட்டியிருக்கேன். இது ரெண்டு மட்டும் தான் நான் வந்து ஸ்போர்ட்ஸ் மாடலில் வந்து ஓட்டியிருக்கேன். மற்றபடி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நேக்கடு தான் நம்ம எடுத்து சுற்றிட்டு இருக்கோம். மழை வந்து ரொம்பலாம் இல்லைங்க. அந்த பக்கமாச்சும் சூறிட்டு இருந்துச்சு, இந்த பக்கம் தூர கூட இல்லை. இந்த பக்கமாக அவ்வளோக்கு மழைலாம் பேயலை போல இருக்குதேப்பா. ஆஹா மழையில் நனைஞ்சிட்டு அந்த வண்டி எடுத்து அந்த RPM தாண்டி ஓட்டுற பாருங்க. அந்த 4000 RPM தாண்டும் போது சவுண்டு ரதமாக இருக்குது, பவரும் சும்மா பிச்சுக்கிட்டு போகுது, இழுத்துட்டு போகுதுங்க. நம்மளையே கியர் வந்து மாற்றியே ஓட்ட தோண மாட்டேங்குது. எனக்கு அந்த செகண்ட் கியர் தேர்ட் கியர்லேயே தான் ஓட்ட தோணுது.
ஏன்னா சவுண்டு அண்ட் பவர். இருங்க ரிவர்ஸ் சீன் வந்துடாதீங்க. உங்களுக்கு ஏதாச்சும் ரோம்ஸு பட் வந்து ஹோம்மேட் சாக்லேட் வந்து இங்கே வந்து ஃபேமஸ், ரொம்ப ஃபேமஸ்ஸு. அந்தமாதிரி சாக்லேட்ஸு உங்களுக்கு வந்து ரூம் ஸ்டே அதெல்லாம் வேணும் அப்படின்னோம்னா ஸோ நம்ம ப்ரோக்கு வந்து நல்லாவே தெரிஞ்சவங்க. ஸோ நம்ம ப்ரோவே அதெல்லாம் இது பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன், எனக்கு சரியாக தெரில. நான் வந்து அது என்னன்ற கேட்டுறேன். அவரோட இன்ஸ்டாகிராம் லிங்க்கும் சேனலோட லிங்க்கும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். ஸோ நீங்கள் வந்து மறக்காமல் விசிட் பண்ணி பாருங்க. அது இல்லாமல் நெக்ஸ்ட் ஐடி வரை நம்ம கிளம்ப போகிறோங்க. ஸோ அதெல்லாம் அப்கமிங் அப்டேட்டில் வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து இது பண்ணுறேன். எங்கே போகிறோம் என்ன ஏது அப்படின்றதெல்லாம் வந்து நான் வந்து உங்களுக்கு ரிவீல் பண்ணுறேன். ஏன் அப்படின்னா நம்ம பிளான் பண்ணுறது எதுவுமே நடக்காது. அதனால் சர்ப்ரைஸாக தான் நான் மூவ் பண்ணிகிட்ருக்கேன் எல்லாமே. இப்போ ஏங்க திரும்பி சாரில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. பரவாயில்லைங்க. ஒரு நம்ம ஊட்டி ரைட் போயிட்டு வரும்போது முதுகு வந்து வேறு லெவலில் பெயின் ஆச்சு. நமக்கு வந்து குனிஞ்சிக்கிட்டே ஓட்டுற மாதிரியே ஒரு ஃபீல் ஆச்சு. ஏன் அப்படின்னா நான் சும்மாவே குனிஞ்சிக்கிட்டே ஓட்டுவேன், குனிஞ்சிக்கிட்டே தான் நடக்கிற மாரி நிறைய பேர் பார்த்து சொல்லியிருக்காங்க. நிமிந்து நடுறா நிமிந்துக்கு இது பண்ணுறா அப்படின்ற மாதிரியே. அதனால் வந்து நான் குனிஞ்சிக்கிட்டே ஓட்டுறேன் போல இருக்குன்னு நினச்சிட்டு சொல்லி ஒரு பெல்ட் ஒன்று ஆர்டர் பண்ணிங்க. இது பெல்ட் பேர்லாம் எனக்கு தெரியல. அது வந்து எப்படி சொல்கிறதுன்னா கொஞ்சம் நம்மளை வெறப்பாக காட்டும் அந்த பெல்ட்டு. அந்தமாரி ஒரு பெல்ட் இப்போ நம்ம போட்டிருக்கேன். ஜஸ்ட் பெல்ட்டு தான். ஜஸ்ட்லேருந்து அப்படியே பின்னாடி முதுகுக்கு வரும். அது அந்த பெல்ட் ஒன்று போட்டிருக்குறேன். அது இப்போ போட்டு ஓட்டுறேன். அப்படி சும்மா கம்பீரமாக உட்காந்து போகிற மாதிரி தாங்க இருக்குது. இன்னும் வந்து எந்த பெயினுமே ஆகலை. ஏன்னா வண்டி எடுத்து ஒரு 1 கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டர்கிட்ட தான் வந்திருப்போம். அதனால் வந்து ஃபைன் நமக்கு வந்து மேபி ஆகாமல் இருக்கலாம், பெயின் ஆகாமல் இருக்கலாம். ஸோ கொஞ்சம் லாங்காக போகும்போது தான் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் பெயின் ஆகுதா என்ன ஏது அப்படின்றது. பின்னாடி வந்து ஏதோ நம்மளை பிடிச்சி வச்சுருக்க மாதிரியே ஒரு ஃபீல் ஆகுது. ரோடு மோசத்துலேயும் மோசமாக இருக்கும் இங்கே. எங்கடா இங்கேருந்து ரோடை காணா. அதான் கஷ்டம் ப்ரோ, ரொம்ப கஷ்டம் ப்ரோ. என்னப்பா எலெக்ஷனோட இப்போ தான் ரோடு போட்ட மாதிரி இருந்துச்சு, அதுக்குள்ளே எல்லா ரோடு புனிட்டு ஓடுது. இல்லை எனக்கு புரியல. இங்கே பாரு வீட்டிலேருந்து கிளம்பும் போது வரைக்கும் மழை இல்லை, இப்போ மழை வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஐயோ சார்ஜர் போட்டுக்குள்ளே மட்டும் தண்ணி போகாமல் இருக்கணும். டயர் வந்து இன்னும் இருக்குடா, லைஃப் இருக்குடா டயருக்குலாம். அதான் இன்னும் ஒரு 50% இருக்கும். 50% இல்லை 60% இருக்கும். தேஞ்ச மாதிரியே டயர் ஃபீல் ஆச்சுங்க. பட் இப்போ வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னோம்னா தேயாத மாதிரியே எனக்கு ஃபீல் ஆகுது. ஏன் அப்படி இதாகுதுன்னே தெரில எனக்கு. என்னாச்சு வண்டி பிரேக் டவுன் ஆகிடுச்சா? இல்லை ரோட்டில் கல் கில்லாம் வச்சுருக்காங்களே, அதான் கேட்குறேன். ஆஹா சவுண்டை கேளுங்க. வா வேற மாதிரி. ஆனால் மழை வந்துருச்சுங்க. என்னையா இது? நான் என்ன பிளான் பண்ணாலுமே நமக்கு இந்த இதாக இருக்குது இந்த மழை தாங்க. சரி இதையும் ஒன்று ஃபீல்லாம் பண்ணக்கூடாது, இது வந்து ஃபீல் தான் பண்ணணும். இதெல்லாம் ஒன்று குறைலாம் சொல்லிடவே கூடாது. கடைக்கு போகலாமா வீட்டுக்கு போகலாமாடா? ஒரு கடையில் இருப்பாரா வீட்டில் இருக்காரான்னு தெரில. ஆஹா இந்த மலையில் நான் எங்கனக்கும் எடுத்துகிட்டு போய் வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோன்னு தெரிலடா. எங்கிட்ட ஓட்டி பார்க்குறதுன்னு தெரிலடா. நம்ம ஒன்றையாச்சும் ஒரு கான்ஃபிடென்ட்டோடு ஓட்டுவோம். R15 ஃபஸ்ட் டைம் இப்போ தான் ஓட்ட போகிறோம். ஓட்ட போகிறேன். வண்டி வருதா? இந்த இருக்குடா. இதான் நம்ம ப்ரோவோட வீடுங்க. ப்ரோ பாட்டெலாம் போடாத ப்ரோ, காப்பி ரைட் கொடுத்துருவாங்க ப்ரோ. ஸோ இதாங்க நம்ம ப்ரோவோட வண்டி. பாருங்க ஒரு கால் பண்ணுவோம். ப்ரோ ஒன் டைம் ப்ரோ வீட்டை தான் ப்ரோ இருக்கேன் ப்ரோ. நம்ம வண்டிக்கிட்டே தான் நிற்கிறேன். ஓகே ப்ரோ, எங்கேனாலும் ஓகே தான் ப்ரோ. நீங்களே சொல்லுங்கள் ஏதாச்சும் ஒரு ஸ்பாட்டு. அதான் ப்ரோ. ஓகே ப்ரோ. சரிங்க ப்ரோ. ஓகே ப்ரோ. இதான் இங்கே கீழடா, இந்த ரோட்டுக்குள்ளே உள்ள. ஸோ ப்ரோக்கு வந்து ஃபோன் பண்ணியாச்சுங்க. அவர் வந்து வரேன்ருக்காரு. ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் வெயிட் பண்ண சொல்லியிருக்காரு. வரேன்ருக்காரு. இந்த 2 வண்டிக்கு தாங்க கம்பேரிசன் போட்டுட்ருப்பானுங்க. அவனெல்லாம் கேட்குறேன், ஏன்டா அவங்களுக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்குதோ? சரி விடுங்க, இவனுங்களுக்கு என்ன சொல்கிறது. பார்த்தீங்களா? ஆக்சுவலாக வந்து எப்படி சொல்கிறதுனா NS 200க்கும் R15க்கும் தான் வந்து இது போட்டுட்ருப்பாங்க. பார்த்துருக்கியா? R15 NS 200 அடிச்சிருச்சு, NS 200 R15 அடிச்சிருச்சுன்னு சொல்லிட்டு. பைக்னா எல்லா பைக்கும் ஒன்று தான், அது அந்தந்த செக்மெண்ட்டை பொறுத்தளவுக்கு. ஓகேவா? என்ன பண்ணாலும் இந்த மழை வந்து நம்மளை இது பண்ணிடுதுங்க. ஸோ R15 வந்து டாப் வேரியண்ட்டு R15 எம்முங்க. அது R15 V4 எம்மு நல்லா இருக்குது. மான்ஸ்டர் எடிஷன் வாங்கியிருக்காரு. சரி ஓகேங்க. ஸோ ப்ரோ வந்ததுக்கப்புறம் அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். ஃபஸ்ட் டைம் ப்ரோ, இப்போ தான் ஓட்டுறேன். இங்கே பரவாயில்ல, ஸ்மூத்தாக தான் இருக்குது.
வண்டியே எனக்கு வித்தியாசமாக தெரியுதுடா. ஆ என்னது வா எதில் வேணாலும் இல்லைடா பின்னாடி. போட்டோம் ப்ரோ உட்காரி. ஸோ நமக்கு வந்து டிஎஃப்டி டிஸ்பிளேலாம் இது பண்ணுது. அங்கே பாருங்கள் என்ன ஸ்டூடெண்ட்டில் எப்படி போகிறாருன்ட்டு. ஐயோ ஏங்க உலட்டுதுங்க வண்டியே. வண்டியெலாம் உலட்டலை, நான் தான் உலட்டுறேன். பட் வந்து நமக்கு ஃபஸ்ட் டைமுங்க. ஐயோயோ 5 வருஷம் ட்ரீமுங்க, 5 வருஷம் ட்ரீமுங்க. பா ஹாப்பினஸ் வேறு லெவலில் இருக்குது. வாவ் ஏங்க வண்டி வேறு லெவல் ஸ்மூத்தாக இருக்குங்க. பக்காவாக மெயின்டைன் பண்ணியிருக்காரு ப்ரோ. சூப்பரு. ஆக்சுவலாக வந்து இந்த ரைசர் வந்து அவர் வந்து போட்டிருக்காருங்க. இப்போ தான் இன்ஸ்டால் பண்ணியிருக்காரு புதுசாக. அதான் மாடிஃபை பண்ணியிருக்காரு. இந்த வைசர் வந்து மாடிஃபை பண்ணியிருக்காரு. ஆஹா சூப்பராக இருக்குதுங்க. கப்பல் மாரி போயிட்டுருக்குது சொட்டுக்கு. பட் நம்மளும் ஒரு R15 வந்து ஒன்று ஓன் பண்ணுறோம். R15 V4 வந்து ஓன் பண்ணுறோம். சஸ்பென்சர் வந்து ரொம்ப இதெல்லாம் இல்லைன்னு சொல்லலாம். நம்ம NS காட்டிலையும் ஓரளவுக்கு பரவாயில்ல அது மாதிரி தான் இருக்குது. ஆஹா யமகா வண்டி உண்மையிலே வேறு லெவலுங்க. எங்கிற ஆளை காணோம், மறைஞ்சிட்டாரு டக்குன்னு. அதான் இதுலேயும் குயிக் ஷிஃப்டர் இருக்குதா? சரி குயிக் ஷிஃப்டர் இருக்காது. இதில் ஸ்லிப்பர் கிளச் இருக்குமோ தெரில. குயிக் ஷிஃப்டர் இருக்கான்னு தெரில ப்ரோ. நம்ம ப்ரோட்ட கேட்போம். ப்ரோ வந்து அடிக்கிற வருஷம் வந்து ஒரு ஸ்பாட்டில் வந்து ரிவ்யூ பண்ணுவாப்புல. அங்கே வந்து ஆள் நடமாட்டமே இருக்காது. அங்கே தான் நம்மளை வந்து இப்போ கூப்பிட்டு போயிட்டுருக்காருங்க. அங்கே தான் இப்போ நம்ம வந்து போயிட்டுருக்கோம். ஆஹா சூப்பராக இருக்குதுங்க வண்டி உண்மையிலே. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது வேறு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதுலேயும் ஜாஸ்தியாக இருக்குதுப்பா. 200 cc-யோட. இது 155 cc தான். நம்ம வண்டியோட ரேட் ஜாஸ்தி ப்ரோ இது. ஆமாம் R15 சும்மாவா? ப்ரோ எப்படி ப்ரோ ஓரமாகவே பட்டுக்கலாமா நடுவில் பட்டுக்கலாமா? ஓரமாகவே பட்டுக்கலாமா நடுவில் பட்டுக்கலாமா? ஆள் அடிக்கிற வர மாட்டாங்களா? சரிங்க ப்ரோ. ப்ரோ அங்கே போட்டுக்கோமா? ஓகே ப்ரோ. அங்கே போட்டுக்கலான்னு சொல்கிறாருங்க ப்ரோ. ஆஹா இதெல்லாம் பழகணுங்க. ஆனால் வண்டி கொஞ்சம் குட்டையாக அதை தான் இருக்குது. எப்படா இருக்குது எனக்கு கரெக்டாக இருக்குதா வண்டி? நியூட்ரு பண்ணி நிப்பாட்டும். நல்லா இருக்கு ப்ரோ வண்டி. நல்லா இருக்கு ப்ரோ. ஸ்மூத்தாக இருக்குது. நல்லா சர்வீஸ்லாம் பக்காவாக பண்ணியிருக்கீங்க இவ்வளோ இருக்குது. அதான் ப்ரோ. என்ன எப்படி ப்ரோ இருந்துச்சு ப்ரோ? சரிங்க ப்ரோ. ப்ரோ ஆனால் அந்த பவர் இந்த பவர் எனக்கு ஒரே மாதிரி சேமாக தான் ஃபீல் ஆகுது. சேமாக தான் ஃபீல் ஆகுது. அவ்வளோக்கு ஒன்றும் டிஃப்ரெண்ட் தெரில. சரிங்க ப்ரோ. 2 months 3 months இருக்கும். ஆக்சுவலாக ரொம்ப ஆசையோட ஒரு பேஷனோட தான் வாங்கினேன். சரிங்க ப்ரோ. வாங்கிட்டு எனக்கு பெருசாக இங்கே வந்து நம்ம எப்போவுமே ஒரு வண்டி வாங்கும்போது இந்த இன்ஜின் குழந்த மாதிரி இருக்கும். ஆமாம் ப்ரோ. நல்லா ஓட்டும் போது தான் வந்து தெரியும். என்கிட்ட பிக்கப் இல்லை. சரிங்க ப்ரோ. டிரைவ் பண்ணாலும் எனக்கு பிக்கப்பே இருக்காது. இன்னும் 2 லட்ச ரூபா போட்டு பைக் வாங்கியிருக்கோமே. சரிங்க ப்ரோ. பிக்கப்பே இல்லையே அப்படின்னு யோசிச்சேன். சரிங்க ப்ரோ. அதுக்கப்புறம் தான் வந்து சரி அதுக்கப்புறம் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் கேட்கும் போது தான் கியர் கட் பண்ணி நல்லா இழுத்து ஓட்ட சொன்னாங்க. சரிங்க ப்ரோ. மாதிரியே கரெக்டாக ஷோரூம்லேயே கம்ப்ளைண்ட்லாம் சொல்லியிருந்தேன். இந்த மாதிரி பிக்கப்பே இல்லை கம்மியாக இருக்குன்னு சொன்னேன். சரிங்க ப்ரோ. கியர் கட் பண்ணி மேக்ஸிமம் ஓட்ட சொன்னாங்க. சரிங்க ப்ரோ. இல்ல எந்த பைக்கா இருந்தாலும் கியர் கட் பண்ணி ஓட்டும் போது ஆமா ப்ரோ தேய தான் வந்து பவர் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆமா ப்ரோ கண்டிப்பா. சரிங்க ப்ரோ. இங்க ப்ரோ பேசவே வார்த்தை வர மாட்டேங்குது. அழகா ரசிகதான். ஸோ பிளாக் வந்து ஃப்ளாப் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறீங்க. இது வந்து ஒரு கம்பேரிசன் வீடியோவோ இல்லை வந்து ரேஸ் வீடியோவோ கிடையாது. ஸோ நம்ம R15க்கும் NSக்கு வந்து ரேஸ் போட்டு இல்லை கம்பேரிசன் பண்ண வீடியோலாம் கிடையாது. எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 years ட்ரீமு. நமக்கு வந்து R15 வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து NS பார்க்கறதுக்கு முன்னாடி R15 தான் நம்ம பார்த்தோம். நம்ம ஷோரூமில் வந்து யமகா ஷோரூமில் வந்து நடந்துக்கிட்ட விதம் வந்து நமக்கு பிடிக்கல. அதேமாதிரி வந்து நம்மளை பிரெயின் வாஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம பஜாஜ் ஷோரூம் போனால் நம்ம என்ன வண்டிக்கிறோமோ அதே வண்டிக்காக தான் அவங்க இது பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ வந்து அதில் வந்து எனக்கு வந்து பஜாஜ் ஷோரூம் வந்து லைக் ஆகிப்போச்சு. அதேமாதிரி வந்து NS 200 எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. NS 200
R15 தான் பிடிக்கும் அப்படின்லாம் இல்லை. எனக்கு எல்லா பைக்குமே பிடிக்குங்க. ஏன்னம்னா நம்ம நிறைய பேர் வந்து கம்பாரிசன் வந்து பண்ணுவாங்க. இந்த வண்டி இப்படி இருக்குது, என் வண்டி அப்படி, உன் வண்டி இப்படின்ட்டு நம்ம அப்படி பண்ணக்கூடிய ஆள்லாம் கிடையாது. ஏன்னா நமக்கு எல்லா வண்டியுமே நம்ம வந்து பைக்காலாம் பார்க்கலங்க. ஸோ நம்மளோட எமோஷனலாக தான் பார்க்குறேன். ஏன் அப்படின்னம்னா நம்ம என்ன பண்ணாலும் நம்மளை விட்டு போகாது பைக்கு. நம்மளாம் விட்டால் தான் அந்த பைக் வந்து நம்மளை விட்டு போகுங்க. ஸோ வந்து நம்மளாம் வந்து யாருக்காச்சும் கொடுத்தா தான் அந்த பைக் வந்து நம்மளை விட்டு போகும். மற்றபடி வந்து இல்லை எல்லாத்த மாதிரி ஏமாற்றிட்டுலாம் நம்மளை விட்டு போகிறதுக்குலாம் வாய்ப்பு இல்லைங்க. அதனால் வந்து நான் வந்து பைக் மேலே வந்து ஒரு ஓவரான லவ் வச்சுருக்கேன். அது வந்து இந்த பைக்கு தான் இல்லை, எனக்கு எல்லா பைக்குமே பிடிக்குங்க. ஸோ நம்மளோட சேனல் இப்போ தான் புதுசாக பார்க்கணும், மறக்காம சப்ஸ்கிரைப் தட்டி கூட ஒரு பிளாக் எனக்கு அலஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் விளாக் வந்து R15 M-ஓட வந்து ஓனர்ஷிப் ரிவ்யூ வருது. ஸோ நீங்கள் வந்து பார்க்குறீங்க, இப்போ R15 வந்து ஓன் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்லா ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்கும். ஏன்னா என்னென்னலாம் கேட்கலாமோ டீட்டெயிலாக வந்து எல்லாமே கேட்டு வச்சிருக்கேன். ஸோ வந்து நெக்ஸ்ட் விளாக் வந்து அது வருங்க. ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் தட்டி நம்ம ஃபேமிலி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ எங்கே பண்ணாலும் பார்த்து சேஃபாக ஹெல்மெட் போட மாட்டே இருக்காதீங்க. ஸோ டாட்டா பை பைங்க. ஸோ பார்த்து சேஃபாக பண்ணி விட்டுங்க. ஸோ டாட்டா பை பை.